வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தேங்காய் உடைத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என இதன்போது வேலையில்லா பட்டதாரிகள் வலியுறுத்தினர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது, படிப்புக்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா, எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும், படித்ததுக்கு கூலி தொழிலா கடைசி வரைக்கும், படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா, பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, படித்தும் பரதேசிகளாக திரிவதா என பல்வேறுபட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேண்டும் 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 நாசம் 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 மோசம் மோசம் பட்டதாரி பட்டங்கள் வீட்டில் பட்டங்கள் வீட்டில் நம்மை படைத்த இந்த பிரம்மன் இந்த பட்டதாரிகளாக எங்களுடைய கனவுகளை மெய்ப்பட வச்சு, ஆனால் கனவுகளை எல்லாம் இழந்து இப்போ நடுத்தரவில் நிற்கிறோம். இந்த கனவுகள் எல்லாம் எங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தலைவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளையும் பட்டதாரிகளுடைய மனநிலைகளையும் பட்டதாரிகளுடைய வாழ்க்கையையும் சிறந்த முறையில் அவதானித்து இந்த புறத்திருக்கிற இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போது இந்த தேர்தலை முன்னிட்டு அவர்கள் தங்களுடைய மக்கள் ஆட்சியை செய்யாமல் தேர்தல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில அவர்கள் மக்கள் ஆட்சியை மனதார செய்து பட்டதாரிகளுடைய வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் மனங்கள் கொடுக்கும் வகையாக இந்த ஆண்டில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் எல்லாம் வல்ல இந்த பிரம்மன் இந்த அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கடவுளர்கள் எங்களுடைய மனங்களை திருப்திப்படுத்துவார்கள் நம்பிக்கையோடு இந்த தேங்காயை நாங்கள் உடைக்கின்றோம். வேண்டும் 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 வேண்டும். நான் ஜெயசீலன் சந்திரஹாசன், மன்னார் மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர். இன்றைய நாளிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே, அதாவது வடமாகாண ரீதியில் நிகழ்த்தப்படுகின்ற இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் அதோடு எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பருக்கும் முதல்கண் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேலையில்லா பட்டதாரிகள் இன்றைய நாளிலே படுகின்ற அவல நிலைகளை நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கும் வெளிப்படுத்தும் முகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு பின்னராக இதுவரை காலம் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த நாட்டில் இருக்கின்றது. உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது இதை கேலியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ இது தாய் நாடு அப்படின்னு சொல்லி சேக்குவேரா சொல்லியிருந்தார். ஆனால் இன்று எங்களுடைய பட்டதாரிகள் ஒரு விடயத்தை அது கேலியாக கிண்டலாக கூட சொல்லலாம். எந்த நாடு வேலையற்று கிடக்கின்றதோ அது எங்களுடைய தாய் நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த நாட்டிலே உருவாகி இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய பட்டதாரிகள் ஒவ்வொருவருக்கும் உருவாகி இருக்கக்கூடிய தருணம் உருவாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விடயத்தில் நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு நாளைய நாளிலே உங்களுக்கு உருவாகக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால் உடனடியாக இந்த வேலையில்லா பட்டதாரிகள் படுகின்ற இந்த அவல நிலையோடு சேர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். உடனடியாக பல்கலைக்கழகங்களில் இருந்து உங்களுடைய பங்களிப்பினை எங்களுக்கு தாருங்கள். ஒரு
போராட்ட நிகழ்வுகளை நீங்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்து கல்வி நடவடிக்கையை புறக்கணித்து எங்களுக்கான ஆதரவுகளை தர வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு கற்பித்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களும் எங்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே இன்று போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை வளர்ச்சியற்கு முகமாக இன்று வடமாகாண ரீதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு பதிலளிக்கப்படவில்லை என்று சொல்கின்ற பொழுது வடமாகாண ரீதியிலே காணப்படுகின்ற 5 மாவட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆயத்த நிலைகளையும் நாங்கள் இந்த வேளையிலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே, மேன்மை தங்கிய பிரதமர் அவர்களே, அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களே, உடனடியாக எங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உயரிய சபையான பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். எங்களுக்கான நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த வேளையிலே நாங்கள் விடுத்துக்கொண்டு மற்றும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு அதுக்கு முன்பதான வேலைகளை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் இந்த படித்த சமூகம் எவ்வாறான ஒரு முடிவு எடுக்கும் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு உருவாகும் என்கின்ற ஒரு கண்டிப்பான விடயத்தையும் இந்த வேளையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாடு ரீதியாக 50,000க்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு என்ற ஒரு குடும்பம் இருக்கின்றது. அதையும் தாண்டி பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்திற்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. இவ்வாறான தொகையில் அதிகரிக்கக்கூடிய வாக்குகள் அரசாங்கத்துக்கு எதிராக நிராகரிக்கப்படும் என்கின்ற செய்தியையும் இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்குவதற்கும் தயாரான நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் ஒரு படித்த சமூகம். இந்த படித்த சமூகத்தை இன்று ரோட்டிலே நின்று போராடுவதற்குரிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் இந்த வேளையிலே பதிவு செய்து கொண்டு அடுத்த கட்டமாக இலங்கையிலே வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளை வேலையில் இணைத்துக் கொண்டு எங்களுக்கான அந்த வரவு செலவு திட்டத்தை எங்களையும் அந்த வரவு செலவு திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த வேளையிலே நாங்கள் விடுத்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு உடனடியாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் உங்கள் முன் வைத்தவர்களாக இந்த செய்தியை உடனடியாக சரியான இடத்தில் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு நன்றி. வணக்கம், நான் கோபியா கப்பலோட்டிய தமிழன். வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளில் நானும் ஒருவராக இங்கு நிற்கின்றேன். நாட் மட்டுமல்ல, இங்கு பார்த்தால் தெரியும் எத்தனை பேர் இங்கு நிற்கின்றார்கள் என்று. நாங்கள் 4 வருடமாக சும்மா கற்கவில்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து கொண்டு படித்த நாங்கள் வேலை படித்து அப்புறம் அரசு வேலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு தரம் இதுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொரு தரம் நீங்கள் பல்கலை 4 வருடங்கள் பல்கலை பஸ்ஸில் திரிந்து படித்து பார்த்துவிட்டு அரச வேலைக்கு அலைந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கட நிலைமை எப்படி என்று. நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த 4 வருடங்களும் வேலை இல்லாமல் ஒரு குடும்பம் என்ன நிலைமைப்படும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆண்கள் மட்டுமல்லாது இங்கு பல பெண்களும், அதாவது குடும்ப பெண்கள், பிள்ளைகள் உள்ள கைக்குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் சார்பாகவும் பிள்ளைகள் இங்கே நிற்கினோம். இதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் கதைத்து கொண்டிருக்காமல் இதுக்கு பொறுப்பானவர்கள் இதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்க வேண்டும் என்பதனை நான் இங்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம், நான் யாழ் மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர். தற்பொழுது நாங்கள் இன்றைய தினம் 3வது முறையாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இது வேலையில்லா பட்டதாரி என்று சொல்வது முழுக்க இந்த ஒரு சமுதாயமே பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் தங்களுடைய பிரச்சனைக்காகவே, தங்களுடைய சம்பள பிரச்சனைக்காகவே போராடுகிறார்களே. அவர்களுடைய அலுவலகங்களில் இருக்கின்ற வேலையில்லா இடைவெளிகளை நிரப்புவதற்காக யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணின மாதிரி இல்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களாக தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களோட, தங்களுடைய கோரிக்கைகளோட ஒவ்வொரு தொழிற்சங்கமும் தங்களுடைய வேலை இடைவெளிகளை நிரப்புவதற்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தால் இன்றைய தினம் ரோட்டில் வேலையில்லா பட்டதாரிகள் என்ற பெயரும் இருக்காது, வேலையில்லா திண்டாட்டமும் இருந்திருக்காது. வரப்புயரத்தான் நீர் உயரும். ஆகவே ஒவ்வொரு பட்டதாரிகளின் வளர்ச்சியானதோ அந்த சமூகத்தை முன்னேற்றி கொள்வதற்கோ அல்லது நாட்டின பொருளாதாரத்திலேயோ சரி பாரிய அளவு பங்களிப்பாற்றுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு பட்டதாரிகளின் நியமனங்களோ சரி, உள்வாரி வெளிவாரி பட்டதாரிகள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஒவ்வொரு தடவையும் குறிப்பிட்ட அளவு வெற்றிடங்களே நிரப்பப்படுகின்றன. எங்களுடைய பிரச்சனையானது
இது ஒட்டுமொத்த தொழிற்சங்கமும் சரி ஒட்டுமொத்த சமூகமும் சரி இதை ஒரு பிரச்சனையை முன்வைத்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் போயிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு எங்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருமாறு இது இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் உள்ள 24 மாவட்டத்திலேயும் சரி எல்லா மாவட்டத்திலேயும் சரி இந்த பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு பட்டதாரியை ரோட்டில் நின்று போராட விடாமல் ஒவ்வொருவருக்கும் பட்டதாரி பட்டம் பெற்ற உடனேயே அவர்களுடைய உரிய குறிப்பிட்ட காலத்துக்குரிய வேலை வாய்ப்பை வழங்கி இருந்தால் இவ்வாறான சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலை ஏற்படாது என கூறி விடைபெறுகின்றனர்.